அசுவினி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம். 11வது நட்சத்திரம் இன்று கருத்து வேறுபாடு உருவாகலாம். கவனமாக பேசுங்கள். தெய்வம் காளஹஸ்தி கோயிலுக்கு போவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை விட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி போகலாம். பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம் 10வது நட்சத்திரம் இன்று தொழில் மற்றும் பணியில் வெற்றி கிடைக்கும். தெய்வம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமியை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ராகுவை கும்பிடக்கூடாது. துர்க்கையை கும்பிடக்கூடாது. காளி வழிபாட்டை செய்யக்கூடாது. அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 9வது நட்சத்திரம் இன்று உறவுகள் வலுப்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வம் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சித்தர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சக்தி அதாவது ஆதிபராசக்தி மாதிரியான வீரமான உக்கிரமான தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 8வது நட்சத்திரம் இன்று நண்பர்களால் நன்மை கிடைக்கும். தெய்வம் பெருமாள் கோவிலில் கிருஷ்ணர் இருந்தாலும் சரி தனி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அவருக்கு பாயசம் வைத்து கும்பிடுவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 7வது நட்சத்திரம் இன்று சோர்வு அதிகம். ஓய்வு அவசியம். தெய்வம் ரிஷப ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். 6 படை வீடுகளில் எங்கு வேண்டுமானாலும் கும்பிடலாம். வைத்தீஸ்வரன் கோவில் போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு செய்யலாம். காலபைரவருடைய வழிபாடு செய்யலாம். காலபைரவரை கும்பிடும்போது வாழ்க்கையில் ஒரு வெற்றிமுகம் வரும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 6வது நட்சத்திரம் இன்று தெய்வ அனுகூலம் அதிகம். நல்ல பலன் கிடைக்கும். தெய்வம் லட்சுமி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் விக்கிரகங்கள் அதாவது சிங்கமுகம் கொண்ட அவதாரங்களாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். 5வது நட்சத்திரம் இன்று காரியங்களில் தடை அல்லது இழப்பு சாத்தியம். தெய்வம்
மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வியாழக்கிழமை செய்வது ரொம்ப விசேஷம். முடிந்தால் மாதம் ஒரு முறை வெள்ளை வஸ்திரம் வாங்கிக் கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். நான்காவது நட்சத்திரம். இன்று உடல்நலம் நல்லது. ஆனால் எச்சரிக்கையுடன் இருங்கள். தெய்வம் அனைத்து பெருமாள் வழிபாடுகளும் நன்மை தரும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை. இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம் பொருள் இழப்பு. அவமானம். மூன்றாவது நட்சத்திரம். இன்று பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். தெய்வம் ஆதிசேஷனுடைய வழிபாடும் கும்பிடுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை. தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம். இரண்டாவது நட்சத்திரம். இன்று சாதகமான நாள். முயற்சிகள் வெற்றி தரும். தெய்வம் காளி வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது பூரம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை. தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம். முதலாவது நட்சத்திரம். இன்று மன அழுத்தம் அதிகம். அமைதியாக செயல்படுங்கள். தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, துர்கை வழிபாடு செய்வது, சரஸ்வதி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் முக்கியம். அதிலும் மகாலட்சுமி வழிபாடு நல்லது. அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை. அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 27வது நட்சத்திரம். இன்று தாழ்மை மற்றும் மரியாதை முக்கியம். தெய்வம் நீங்கள் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சூரியனை தினமும் காலையில் எழுந்து ஒரு செம்பு சொம்பில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை சூரிய பகவானிடம் காட்டி பிரார்த்தனை செய்து அரசமரத்திற்கோ அல்லது வேறு ஏதாவது மரத்திற்கோ ஊற்றி வந்தால் நீங்கள் தினமும் நினைக்கும் நியாயமான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக திருவண்ணாமலை போனால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். பெருமாளை கும்பிடுவது ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கன்னி உத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலையை போய் தரிசனம் செய்து வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை. புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 26வது நட்சத்திரம். இன்று குடும்ப நன்மை மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். தெய்வம் திருப்பதி போகலாம். உலகளந்த பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷம் தரும். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை. கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 25வது நட்சத்திரம். இன்று தன்னம்பிக்கை சோதனை நாள். தெய்வம்
கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தியநாத சுவாமியை அல்லது சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவிப்பட்டினம் சுயம்பு நவகிரக கோயிலுக்கு போகலாம். இல்லையென்றால் திருப்புல்லானி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 24வது நட்சத்திரம். இன்று மாற்றங்கள் புதிய வாய்ப்பை தரும். தெய்வம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லையென்றால் உலர் திராட்சை போன்ற டிரை ஃப்ரூட்ஸ் வைத்து நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை கும்பிடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். 23வது நட்சத்திரம். இன்று தடை மற்றும் தாமதம் ஏற்படலாம். தெய்வம் துலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அல்லது முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். 22வது நட்சத்திரம். இன்று புதிய காரியங்களை தவிர்க்கவும். தெய்வம் மகான்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவர், ரமணர், யோகி ராம்சுரத்குமார் போன்ற மகான்களை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை. இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம் பொருள் இழப்பு அவமானம். 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் வரலாம். தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். தெய்வம் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. முக்கியமாக ராகு கேதுவுக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெல்லப்பாகு மற்றும் நிலக்கடலை தானம் செய்வது நல்லது. அடுத்தது மூலம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சம்பத்து தாரை தனவரவு உண்டாகும். நற்காரியங்கள் செய்யலாம். 20வது நட்சத்திரம். இன்று சுப நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி அந்த செந்தூரத்தை தினமும் நெற்றியில் வைத்து வணங்குவதால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை தொழில் துவங்க ஏற்றது இல்லை. மனக்குழப்பம். 19வது நட்சத்திரம். இன்று மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அமைதியை பேணவும். தெய்வம் ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ரங்கநாதரை தரிசனம் செய்வதும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பதி பெருமாளிடம் போகக்கூடாது. அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது.
பரமமைத்ர தாரை அனைத்து சுப செயல்களுக்கு உகந்த நாள். அதி நட்பு பெரியோர்கள் மற்றும் மகான்கள் ஆசியுடன் உதவி கிடைக்கும். 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயங்களில் கவனம் அவசியம். தெய்வம் தனுசு ராசி. உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாதரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்து மேலே இருக்கும் ராக்காய் தீர்த்தம் மற்றும் கள்ளழகர் 18ஆம் படி கருப்பரை வணங்குவது வாழ்க்கை போராட்டங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் கருப்பசாமி கோவிலில் வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன். பேக் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை. புதிய முயற்சி வெற்றியடையும். சந்தோஷம் சுகம் நன்மை. 17வது நட்சத்திரம். இன்று நன்மை மற்றும் மனநிறைவு கிடைக்கும். தெய்வம் இவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி போயிட்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் திங்கள்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலை அல்லது புளியோதரை வைத்து அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை. கடுமையான தீமை தரக்கூடியது. வாக்குவாதங்கள் ஏற்படும். துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு. 16வது நட்சத்திரம். இன்று வாக்குவாதம் சாத்தியம். அமைதியை காக்கவும். தெய்வம் மகர ராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது நேரம் கிடைக்கும் போது கும்பிடலாம். இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வருவதாலும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடலாம். இல்லை என்றால் குலதெய்வத்தை நன்றாக வணங்குவது ரொம்ப முக்கியம். ஏனெனில் உங்கள் குலதெய்வ கோவில் பொதுவாக கிராமங்கள் மற்றும் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் இருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை. புதிய முயற்சிகளுக்கு சாதகமானது. எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். 15வது நட்சத்திரம். இன்று குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்ல நிகழ்வுகள். தெய்வம் பட்டீஸ்வரம் துர்க்கை அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கும் துர்க்கை கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன். பேக் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை. வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும். கலகம் பகை பழிவாங்குதல். 14வது நட்சத்திரம். இன்று சாதாரண நாள். தாமதம் ஏற்படலாம். தெய்வம் கும்பராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனை போய் கும்பிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அங்காளபரமேஸ்வரியை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் சிவன் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை. மிகவும் நன்மை தரக்கூடியது. சந்தோஷம் சுகம். 13வது நட்சத்திரம். இன்று மிகச் சிறந்த நாள். சுபிட்சம் அதிகம். தெய்வம் மனைவியுடன் இருக்கும் உபதெய்வங்களான ஐயனார் பூர்ணகலா புஷ்கலாவுடன் இருக்கும் ஐயனாரை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் முருகப்பெருமான்
வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் வடிவத்தை வழிபாடு செய்வதும் நன்மை தரும். அடுத்தது ரேவதி நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை. இந்த நட்சத்திர நாளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கண்டம். பொருள் இழப்பு, அவமானம். 12வது நட்சத்திரம். இன்று சிறிய சிக்கல்கள் தோன்றலாம். தெய்வம் பெருமாள் வழிபாடு சிறப்பு. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் வணங்கலாம். கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்ப்பிறை, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி. வல்லூறு வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை. அதிகார பட்சி தினம். காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன். காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு. மிகப்பெரிய காரிய வெற்றி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில். காரிய தோல்வி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு. மிகப்பெரிய தோல்வி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு. மிகப்பெரிய தோல்வி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில். காரியத் தோல்வி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன். காரிய வெற்றி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு. மிகப்பெரிய காரிய வெற்றி. நன்மை தரும் பட்சி. மயில். ஆந்தை மயில் வளர்ப்பிறையில். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம். ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி. காகம், கோழி. காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள். பகை செய்யும். அடுத்தது ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்ப்பிறை, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறை, அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி. ஆந்தை வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை. படுபட்சி தினம். காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு. மிகப்பெரிய காரிய வெற்றி. பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில். காரிய தோல்வி. பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு. மிகப்பெரிய தோல்வி. மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன். காரிய வெற்றி. மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு. மிகப்பெரிய காரிய வெற்றி. இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு. மிகப்பெரிய தோல்வி. இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி. இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில். காரிய தோல்வி. இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன். காரிய வெற்றி. நன்மை தரும் பட்சி. வல்லூறு. காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம்,
சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். வகை தரும் பட்சி மயில் கோழி மயில் வளர்பிறையில் திருவோணம். அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது காகம்பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரியத் தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரியத் தோல்வி நன்மை தரும் பட்சி ஆந்தை கோழி ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் தேய்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம். ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். வகை தரும் பட்சி வல்லூறு மயில் வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம். தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மயில் வளர்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள். வளர்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி
நன்மை தரும் பட்சி மயில் காகம் காகம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி வல்லூறு ஆந்தை வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி. மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆந்தை வளர்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்பிறை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறை அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி நன்மை தரும் பட்சி வல்லூறு கோழி வல்லூறு வளர்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி கோழி வளர்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது